ஆனா நில்லுங்க, கதை இதோட முடியல. இந்த தேடல் அவங்கள இன்னும் ஒரு பெரிய ரகசியத்துக்கிட்ட கூட்டிட்டு போகுது. கேன் பிக் ரெட் மான்ஸ்டர் ஆகுறதுக்கு முன்னாடி யூனாபார்ம்னு ஒரு கேரக்டரா இருந்தாரு. அப்ப அவரு போட்டிருந்த பொருள்கள் கிடைக்குது. இந்த யூனிஃபார்ம் கியர் இருக்கே, இதுதான் உண்மையான ஆரிஜின் ஸ்டோரி. ஒருத்தர் உலக புகழ்பெற்ற ஸ்டாரா ஆகிறதுக்கு முன்னாடி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க எவ்ளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்ளோ கிரியேட்டிவா இருந்திருக்காருன்னு இது காட்டுது. அந்த யூனிஃபார்ம் கியருக்காக கலெக்டர்ஸ் முதல்ல $2000 தரதா சொல்றாங்க. ஆனா ஒரு லெஜெண்டோட ஆரம்பத்துக்கு இது ரொம்ப கம்மியான விலைன்னு அந்த ஆஃபர் உடனே நிராகரிக்கப்படுது. உடனே அவங்க தங்களோட ஆஃபரை இரட்டிப்பாக்குறாங்க. அந்த பணம் ஒரு நல்ல விஷயத்துக்கு போறதால கேனோ அந்த யூனிஃபார்ம் பொருட்களை விற்க சம்மதிக்கிறாரு. இப்ப 2வது மாஸ்கும் டேபிள்ல இருக்கு. அதனால மொத்தமா எல்லாத்தையும் வாங்குறதுக்கு ஒரு ஃபைனல் டீல் ஆரம்பமாகுது. அந்த யூனிஃபார்ம் கியர் கூடவே அந்த வரலாற்று சிறப்புமிக்க 2வது கேன் மாஸ்க், இது ரெண்டையும் சேர்த்து வாங்க கலெக்டர்ஸ் இப்போ $8000 தர்றதா சொல்றாங்க. ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். கேன் ரொம்ப தாராள மனசோட அந்த பணத்தை கிழக்கு டென்னசி குழந்தைகள் மருத்துவமனைக்கு நன்கொடையா கொடுக்க முடிவு பண்ணி அவரே இன்னும் அதிகமா ஒரு தொகையை சொல்றாரு. கடைசியா $10,000க்கு டீல் முடியுது. ஆனா கேன் ஒரு ஜாலியான கண்டிஷன் போடுறாரு. அதாவது, நான் இவ்ளோ சீக்கிரம் சம்மதிக்கல, ரொம்ப போராடினேன்னு எல்லாரும் சொல்லணும்னு சொல்றாரு. கடைசியில இந்த புதையல் வேட்டை ஒரு வரலாற்று மர்மத்தை மட்டும் தீர்க்கல, அது ஒரு மனசு நிறைஞ்ச நல்ல விஷயத்துக்கும் காரணமா இருந்துச்சு. 2 வரலாற்று பொருட்கள் பத்திரமாச்சு, தேவைப்படுறவங்களுக்கும் உதவி கிடைச்சது. இது நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா? இந்த மாதிரி இன்னும் எத்தனை வரலாற்று பொருள்கள் நம்ம வீட்டு பரண்ல தூசி படிஞ்சு நாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். இந்த மர்மத்தை எங்களோட சேர்ந்து ஆராய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.